ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சுறா மீனை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சுறா மீன் 65 தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்ப்போம். இது வந்து நீங்கள் சிக்கன் கட் பண்ணுறாப்லே இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம புளிப்புக்கு தகுந்தாப்பில் வந்து லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள். அதுக்கு பிறகு வந்து மசாலாலாம் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எலுமிச்சம்பழத்தை தவிர்த்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி. இப்போ இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நாம் வந்து இதுக்கு தேவையான காரத்துக்கு தனி மிளகாத்தூள் நம்ம எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த லெமன் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு அதாவது நிறைய வேணுங்கிறவங்க வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு லைட்டாக இருந்தால் போதும்னா ஒரு 1/2 லைம் போதும். இதோட சீடோடு போட்டு அடிச்சிடாதீங்க. சீடோடு போட்டால் உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை வந்துடும். சீடை எடுத்துடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி ஈவனாக வந்து அந்த மீனில் வந்து சார்ந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுறா மீன் 65 நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 65க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமும் இது மாதிரி மசாலாவாக அரைச்சி நம்ம 65 அதாவது வந்து சுறா மீன் 65 செய்யறதுக்கு இதில் நல்லா பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சு அதுக்கு பிறகு எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து இது வந்து சுறா மீன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஒரே ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து கடையில் விற்கிறது மாதிரிலாம் எந்த மசாலா பொருளுமே போடலை. எல்லாமே வந்து ஹோம்மேடுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. நான் ஆயிலில் போட்டிருக்கேன். ஸ்லோ சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.